ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்வங்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலில் பார்ட் 4th வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. தென் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தெய்வங்களோட ஒன் ஷாட் ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் எப்படி இருக்கும்னா லைக் ஃபேண்டசி. தென் டைட்டில் வந்து ரீபார்ன், அதாவது மறுஜென்மம், அந்த மாதிரி ஒரு டைட்டில். இது வந்து ரேப்பிடாக ஒரு ஆர்மி வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது உங்களுக்காக. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் ஃபேண்டசி, ரொமான்ஸ், எவ்ரி திங் ட்விஸ்ட், பிளாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லென்த்தாக பாருங்கடா. ஓகேவா? வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய காலத்துக்கு, லைக் இட் வாஸ் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் அந்த மாதிரி. ஸோ பழைய காலத்துக்கு போகிற மாதிரி. அப்போது ஒரு நதிக்கரை பக்கத்தில் ஒரு தூண்னு சொல்ல முடியாது, ஒரு உட்காந்துருக்க இடம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்படியே கடலை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டு அப்படியே லைட்டாக கீழே குனிறீங்க. உங்கள் மடியில் ஒருத்தவங்க படுத்துருக்காங்க. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, இந்த கடல் அலையில் உனக்கு அப்படி என்ன தான் ஆசை இருக்கோ தெரிலப்பா அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன தெரிய போகுது? உனக்கு ஒன்று தெரியுமா? இது வந்து எனக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. என்னோட புருஷனாக போகிறாரு, நான் காதலிக்கிற ஒருத்தவரோட இந்த இடத்துக்கு வந்து இவர் தான் என் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் அலைகளுக்கெல்லாம் சொல்லணும் போல் எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. அது இப்போ தான் நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ தேவங்க டக்குனு இன்ஸ்டன்ட், ஆமாம் என்னதான் இருந்தாலும் உன் காதல் வித்தியாசமானது தானே. நீ ஒரு இளவரசி, ஆனால் நான் ஒரு சாதாரண திருடன். எப்படி என் மேலே உனக்கு காதல்? திருடன் தான், என் மனசை திருடிட்டியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது என்னவோ உண்மைதான் அழுதுட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஆனால் யாருக்காவது நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்தா பயமாக இருக்கு எனக்கு. பார்த்துக்கலாம், ஓகே, நம்ம வெளியில் போயிட்டு வாழலாமா? உனக்கு அது சம்மதமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரியாக வருமா? நீ இளவரசி, அரண்மனையில் உனக்கு கீழே அத்தனை பணிப்பெண்கள் இருந்த மத்தியில் என் கூட வந்து கஷ்டப்படுறதுல உனக்கு உடன்பாடு இல்லைல்ல அப்படிங்கிறாரு. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு அதுக்கு சம்மதம்தான். ஆனால் நம்மளை நிம்மதியாக வாழ விடுவாங்களான்னு நினச்சி தான் யோசிச்சேன் நான். அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சம்மதம் தானே? சரி, அப்போது என்ன பண்ணுற? நாளைக்கு இரவு சரியாக 2 மணிக்கு இதே இடத்துல இதோ இங்கே உட்காந்துருக்கோம்ல, இந்த இடத்துல நான் உனக்காக காத்திருப்பேன். உனக்கு வேணுங்கிற பொருளை எடுத்துகிட்டு இங்கே வா, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம், சரியா? சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, யாராவது பார்க்குறதுக்குள்ள நீ சீக்கிரமாக உள்ளே போ, நான் வந்துடுறேன். சரி, தேவங்க, பாய் பாய். தேவங்க, என்ன என்னை விட்டுட்டு போயிடாத, உனக்காக நான் காத்திருப்பேன். என்ன ஆனாலும் சரி, என்னை வந்து அழைச்சிட்டு போயிடு, சரியா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க இங்கே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ நீங்களுமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நெருங்கின தோழி மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து காவலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கையை பிடிச்சிட்டு போகலாமா அப்படிங்கிறீங்க. என்ன மகாராணி முடிவெடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நாங்கள் ஊரை விட்டு ஓட போகிறோம். இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும்? எனக்கு தெரியும், இங்கே எங்கள் காதல் பற்றி தெரிஞ்சதுன்னா அவனை சாகடிச்சிருவாங்க. என்ன வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, என்னையும் சாகடிச்சிருவாங்க.
எனக்கு எங்கள் காதல் சாகிறதுல சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன் ஒரு இளவரசி ஒரு திருடனை காதலிக்க கூடாதா என்ன? நான் இந்த முடிவெடுக்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையாடுறீங்க. ஸோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு 2 பேருமே அரண்மனைக்கு போயாச்சு. இப்போது இந்த ராத்திரி நீங்கள் அப்படியே போய் தூங்குறீங்க. தூங்கும்போது நீங்கள் எப்படி அவரை சந்திச்சிங்க, உங்களுக்குள்ளே எப்படி காதல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரீகால் பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்களே அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாம். இப்போது நீங்கள் அரண்மனையில் உட்காந்துருக்கீங்க, சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் வச்சுருந்த அந்த பழங்களில் ஒரு சில துண்டுகள் காணா போக்குற மாதிரி இருக்குது. இங்கே சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எத்தனை பீசஸாக அரிஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என்னமோ அதிகமாக குறையிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு. இதில் 12 துண்டுகள் இருந்தது, எப்படி 7ஆக மாறுனுச்சு? யாராவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணிப்பெண்கள்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை இளவரசி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு சரி நம்ம தான் இதை தப்பாக எடுத்துருக்கோம் போல் அப்படின்னு விட்டுட்டீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது நீங்கள் உங்களோட அறைக்கு போகிறீங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட சில பல எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன பொருட்களை காணவில்லை. லைக் அந்த ஊதுபத்திக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்களே, அந்த ஸ்டாண்ட் காணும். இங்கே அந்த பணிப்பெண் ஊதுபத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பா, ஸ்டாண்டை தேடினா ஸ்டாண்ட் இருக்காது. அந்த மாதிரி தென் உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறதுனா கிளிப்பு, அப்புறம் குட்டியோண்டு கண்ணாடி மாதிரி கையில் வச்சுட்டு அப்படியே கண்ணாடி ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி, அதெல்லாம் சமீப காலமாக, அதாவது ஒரு சில நாட்களாகவே காணா போய்கிட்டே இருக்குது. எப்படி யார் அந்த திருட்டு கை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனையிலே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் இரவு உங்களுக்கு தூக்கமே வரலை. ஸோ ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்க. அதாவது உங்கள் அப்பா அரசர், அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, இதை மாதிரி சமீபமாக என்னோடய ரூமில் சில பொருட்களை காணலப்பா அப்படின்னதும், அந்த பொருட்கள் என்னென்ன விலை உயர்ந்ததா அப்படின்னதும், இல்லைப்பா சின்ன மணி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும், அப்படி இல்லைன்னா தெரியாமல் வேறு ஒரு இடத்துல வச்சுருப்பேன், காணா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை பெருசாக எடுத்து வந்திருக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு அன்றைக்கி நைட் தூக்கமே வரல, நீங்கள் அப்படி இப்படின்னு உலாத்திட்டே இருக்கீங்க. அப்போ பார்த்தா டடக்குன்னு யாரோ ஜன்னல்லேருந்து ஒருத்தவங்க குதிக்கிறான் உங்கள் ரூமுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், உங்கள் ரூமில் நீங்களே ஒளிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ. ஸோ நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிட்டு வந்தவன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. கரெக்டாக உங்களோட பெட்டுக்கிட்ட தான் வரான். பெட்டுக்கிட்ட எங்கே இளவரசியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு தேடுறான். நீங்கள் வெடிக்குன்னு நல்லா உங்களோட உடம்பை நல்லா மறைச்சிக்கிட்டீங்க. ஸோ மறைச்சிட்டு ஐயோ இவன் யார், இவனை எனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நீங்கள் அப்படியே இந்த கர்டன்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு சமீப காலத்தில் பசங்களோட பெருசாக பேசுகிற அளவு கிடையாது. அப்போ இவன் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி இல்லாமல் போனது வசதியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் ஏதோ 2-3 பொருள் இருக்குது, அதை அப்படியே வெடிக்குன்னு தூக்கிட்டு அவன் மட்டும் ஓடிட்டான் திருப்பியும் ஜன்னல் வழியா. அட பாவி, அப்போ பொருள் காணா போனதுக்கான காரணம் நீ தானா? யார் இவனை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவன் ஊருக்கெல்லாம் போகிறான், ஊருக்குள்ளே போகிறான். ஐயோ என்னால் வேறு இந்த அரண்மனையை தாண்டி போக முடியாது, இவன் வேறு இஸ்குன்னு பறந்து போகிறான், யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை ஃபாலோ பண்ண முடியல. ஆனாலும் அவர் அந்த இடுப்பு கிட்டக்க இந்த கொரியாலெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும், இடுப்பில் சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ லென்த்தாக அப்படியே வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த லாக்கெட் அவர் பறந்து அப்படியே ஓடி போனதில் அந்த லாக்கெட் கீழே விழுந்திருக்கும். இது உன்னோடது தானே, உன்னை கண்டுபிடிச்சி காட்டுறேன், நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அதை அப்படியே எடுத்துகிட்டு, இந்த கள்ளத்தில் நானே இறங்கினதா சரி வரும்,
இங்கே யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டதும் அங்கே நிறைய பணிப்பெண்கள்லாம் வராங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு நான் இப்போ வெளியில் போகிறேன், எனக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னதும் இங்கே வந்து கொஞ்சம் மெயினாக இருக்கிற ஒரு பர்சன், ஒரு ஆம்பளை, அந்த மாதிரி கொஞ்சம் ராஜாவுக்குன்னே கூட இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. குதிரையில் நீங்கள் வந்து அந்த பல்லாக்கில் வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு 2-3 குதிரைக்கு வந்து அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும், மகாராணி மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பவ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ நீங்கள் அந்த ஹேங்கிங்லாம் கொஞ்சம் பழசானாலோ இல்லை உடஞ்சாலோ அதை மாற்றி இல்லைனா வேறு செஞ்சு அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல. ஸோ அந்த ஒர்க் ஷாப்குள்ளே போயிட்டு எனக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த அச்சு என்கிட்ட இல்லை, பக்கத்து கடையில் தான் இதை செஞ்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் மகாராணி அப்படின்னதும், சரி ஓகே, பக்கத்து கடையில் போய் நீங்கள் கொடுக்குறீங்க, இது யாரோடதுன்னு சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது நம்ம கடையில் போட்ட மாதிரி தான் இருக்குது, யாருக்கு வித்தன்னு சரியாக நினைவில்லையே மகாராணி, கொஞ்சம் பழமையாகவும் இருக்குது, நினைவில்லையே அப்படிங்கிறாரு. சரி, எனக்காக இதே மாதிரி ஒன்று இன்றைக்கி நைட்டுக்குள்ளே செஞ்சு தர முடியுமா? கொஞ்சம் கடினம் மகாராணி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ பொன் வேணாலும் தரேன், எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராப்பாக்கெல்லாம் அந்த மனுஷன் இது பண்ணிவிட்டு ஒரு வழியாக உங்களுக்கு வந்து அரண்மனையில் எடுத்து வந்து தராரு. ரெண்டுமே செம்ம டிக்டோவாக இருக்குது. ஸோ போனதும், ஒரு நிமிஷம், இந்த செஞ்சதை நீங்களே வச்சுக்கோங்க, இந்த பொருளை யார் வாங்க வராங்களோ அவங்கள நல்லா அடையாளப்படுத்திக்கோங்க, அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சதில்ல? அப்புறம் இது வந்து பெரியவங்க இல்லை பொம்பளைங்க அவங்க கொடுத்தா அவங்க கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஏன்? நான் சொல்கிறத செய்யுங்க, புரிஞ்சதில்ல? அப்படியே ஆகட்டும், வாலிபன் வந்தால் மட்டுமே கொடுக்கணும். அப்படியே ஆகட்டும், போங்க. சரி மகாராணி. ஸோ போனதுக்கப்புறம் ஒரு 2 days இதை பற்றி எதுவுமே வெளியில் வரல. அந்த லாக்கெட் வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் ஓல்டு இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. இல்லை இது மட்டும் விற்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அதை வந்து விற்றுருக்க மாட்டார். ஸோ இப்படியே ஒரு 2 days 3 days ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த லாக்கெட்டை பார்த்துட்டு யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு வராரு. வந்துட்டு அவர் அப்படியே குதிக்கிறது உங்களுக்கு சத்தம் கேட்குது. தூக்கம் வரல, அது கண்டுபிடிக்காமல் இருக்கிறதாலே. பார்த்தா நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்களா, டக்குன்னு அவங்க பெட்டில் அப்படியே உட்காந்துட்டான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிகிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் கண்ணை திறந்து அவன் மூஞ்ச பாரு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தாலும் இவன் நம்மளை என்ன தான் பண்ண வரான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ அதனால் அப்படியே அமைதியாக கண்ணை மூடிட்டுருப்பீங்க. இளவரசி பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஆனால் உங்களை நேராக பார்க்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லையே. உங்கள் நினைவா நான் எவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கேன் தெரியுமா? நினைவா என்னோடய பொருட்கள் எடுத்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறீங்க. உனக்கு நான் இருக்கிறத கூட தெரியாதுல்ல. சரி, இப்போ உனக்காக இல்லை எனக்காக உன் தலையில் உள்ள அந்த கொண்ட ஊசி மட்டும் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக லைட்டாக சாயிறாரு. லைக் அது உங்கள் முடியில் தானே இருக்கும். இப்போ அவர் பேசுகிறது என்னமோ உங்கள் ஃபேஸை பார்த்து பேசிகிட்ருப்பார். ஸோ அப்படியே கொண்ட ஊசி அப்படியே தொட்டிருப்பார். வெடிக்கணும்னு நீங்கள் அப்படியே அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டிங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. பட் நீ யாருன்னு சொல்லுன்னு சொன்னேன்.
இப்போ நீ மட்டும் சொல்லலை, நான் ஊரை கூட்டிடுவேன். மாட்டினான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். முதல்ல சொல்லு, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படி நிற்கிறீங்க. முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் டக்குன்னு கையை அப்படியே உதறிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே கஷ்டப்பட்டு ஓட பார்க்குறீங்க. அவரோட கையை நல்லா பிடிச்சி இழுத்துருப்பீங்க பாருங்க. அப்போது வந்து அந்த நிலா வெளிச்சம், அந்த மனுஷன் அப்படி திரும்பினது, அந்த வெளிச்சத்தில் அவரோட மூஞ்சை நல்லா பார்த்துட்டிங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் ரூமில் இருந்ததில் கொஞ்சம் வெளிச்சம்தான், அது ஒரு ஆண் பையன் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். பட் இப்போ தான் டோட்டலாக அந்த மனுஷனோட ஃபேஸ் பார்க்குறீங்க. லைக் அவரோட ட்ரெஸ் கோட் எல்லாமே பிளாக் வித் ரெட் கோம்புல இருக்குது. தென் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் ஹேர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி லாங் ஹேர் வச்சுட்டு தேவங்க வந்து அதில் இருந்துகிட்ருக்காரு. வெடுக்குன்னு திரும்பியிருப்பார். பார்க்கவே செம்ம அழகாக இருக்கார். அதில் அப்படியே ஃபேஸை பார்த்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. கை அப்படியே விட்டுட்டிங்க. ஒரு செகண்டில் அப்படியே ஹார்ட் பீட்டே நின்ன மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. அவன் கடகடன்னு குதிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடியே போயிட்டான். நீங்கள் அப்படியே யார் இவனை பார்த்ததும் நாயை கையை விட்டேன். எனக்கே இப்படி இருதயம் டடடன் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நெஞ்சை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட பணிப்பெண்ணில் ஒரு பொண்ணு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. அப்போ தூக்கம் வரலையா? ஆமாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வாங்க இளவரசி, நான் உங்களுக்கு தலை கோதி விடுறேன், தூக்கம் வரும். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்குறீங்க. ஆனால் தூக்கம் எதுவுமே வரல, கண்ணை மட்டும் மூடி இருக்கீங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் இங்கே அந்த அடுத்த நாள் மதியானம் போல் அந்த அந்த ஷாப் விற்கிற ஒருத்தவர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இளவரசி உங்களுக்கு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இளைஞன் இன்றைக்கி வாங்கிட்டு போனா, அவரை பார்க்க சொல்லுங்கள். அவர் பார்க்க நல்லா வெள்ளையாக இருந்தார், கருப்பு கலரில் உடை அணிஞ்சிருந்தார். அதில் சிகப்பு கலரும் இருந்ததா? ஆமாம் அவரோட வால், அதுக்கப்புறம் அங்கங்கே திட்டா சிகப்பு கலர் இருந்தது. சரி, நான் பார்த்துக்கிறேன், நன்றி. உத்தரவு. அவருக்கு சொன்ன பொண்ணை அவர் கையில் கொடுத்துருங்க, பொற்காசுகள். ஓகே, நன்றி மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். நீ யார்? உன்னை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போ அந்த ஆப்பிள் திருடன்னு நீ தானா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. எப்போ வருவான் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் நாட்கள் மட்டும்தான் போகுது, அந்த மனுஷன் வரதா இல்லை. ஏன்னா மாட்டிக்கிட்டார்ல, அதனால் வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊர் ஃபுல்லாக சும்மா அப்படியே போகிறீங்க. போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. கடலில் பார்க்குறது என்ன, அதை பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த வில்லு இருக்கும் உங்கள் கையில், நீங்கள் வில்லை நல்லா எய்துவீங்க. ஸோ அந்த வில்லை அப்படியே டடக்குன்னு எடுத்துகிட்டு அந்த மனுஷன் வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருப்பார். டக்குன்னு எடுத்து அந்த மரத்தை பதக்குன்னு சுட்டிருப்பீங்க. அரண்டுட்டாருங்க தேவங்க, குடுன்னு ஓடுறாரு. அடுத்த அவருக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்துலேயும் நீங்கள் அப்படியே ஏம் பண்ணி அடிச்சிருப்பீங்க. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறாரு. நில்லுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லதும் அவர் கேட்கவே இல்லை, ஓட பார்க்குறாரு. அடுத்த அம்பு ஓ மேலே எய்தணுமா, நெல்லு அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அப்படியே நின்றுட்டாரு. எல்லோரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஆனால் கிளம்புங்கன்னு சொன்னேன். உங்கள் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இங்கே வா அவர் அப்படியே
பொறுமையாக நடந்து வராரு. ரொம்ப தூரம் ஆனாலும் பொறுமையாக நடந்து வரதால நீங்கள் காண்டாயிட்டு நீங்கள் பொறுமையாக முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக கிட்டக்க வரும்போது அந்த மனுஷனோட ட்ரெஸ், அவரோட நடை உடை எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு, உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் கிம் தயாங். நீ தான் என் ரூமில் வந்து திருடுனியா? ஏன் அப்படி செஞ்ச? என்னை எதுக்கு ராத்திரியெல்லாம் வந்து பார்க்க வர? அது நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. யார்கிட்டே சொல்ல மாட்டேங்கல்ல, அப்படி நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்லுவேன், இல்லைனா நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. சரி சொல்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மகாராணி. மேலே சொல்லு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இதே இடத்துல தான் நான் உங்களை முறையில் சந்தித்தேன். பார்த்ததும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்லாம் நினச்சேன். அப்படியே போய் தான் இப்படி ஆயிடுச்சு. எந்த நாட்டு இளவரசன் நீ? ஐயோ, நான் இளவரசெலாம் கிடையாது, நான் சாதாரண திருடனா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. என்ன திருடனா ரொம்ப லேசாக சொல்கிறீங்க? திருடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிடலாம், ஆனால் காசை கொடுக்காம அவனுக்கு தெரியாமல் நூதனமாக மற்றவன் கண்ணுக்கும் தெரியாமல் ஈஸியாக தூக்கணும். மாட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? இது என்ன சும்மா ஈஸியான காரியம் நான் நினச்சிங்களா நீங்கள்? அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ ஒரு பதட்டம் இருக்குது, அவ்வளோ ஒரு எப்படி சொன்னால் ரிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு தொழிலில் போய் நீங்கள் திருடனா அப்படிங்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, என் திறமையை பாருங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அரண்மனைக்குள்ளே வந்து, உங்களோட அறைக்குள்ளே வந்து, உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பொருள் எடுக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ திறமை இருக்கும்? நேற்று அன்னைக்கு உங்கள் கொண்ட ஊசி தூக்குனதால் மாட்டிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா என் ஆயுசு முழுக்க என்னை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. உன் தைரியம் ஒரு நல்லா தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, அரண்மனையில் வேலை போட்டு தந்தா இருப்பியா? அதெல்லாம் நேர்மையான தொழிலில் எனக்கு சரி வராது. ஏன் வராது? அது பழகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து கை வச்சு எனக்கு பழகிடுச்சு. இப்போல்லாம் போய் நேர்மையாக ரெடினா எப்படி இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. அரண்மனையில் ஒரு வேலை உனக்கு போட்டு தரேன், நாளிலேருந்து அந்த உத்தியோகம் பாரு, திருடுற வேலையை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கல, அடுத்த அம்புக்குறி ஒன்று நெஞ்சுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. எவ்வாடி என்னடா அது மிரட்டல் பெருசாக இருக்குது. நான் வேற மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையவங்க செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் அடுத்த நாள் காலையில் வந்திருப்பார். நீங்கள் வந்து உங்கள் கண் பார்வையில் இருக்கிற மாதிரியான ஒரு வேலையை தான் கொடுக்குறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷியஸான திங்ஸை பார்க்கும்போது கையில் நம்ம நரிச்சிட்டு அப்படியே உள்ளே வைக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. பெரிய பெரிய கோலை இந்த சொம்பெல்லாம் இருக்குல்ல, அதை தூக்கி இடுப்பில் சொருவி பார்க்குறாரு. ஐயோ, இது என்ன வயிறு முட்டா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து அதை எடுத்து மறைச்சி வேணாம் மாட்டிப்போம் அப்படி சொல்லிட்டு உள்ளே வைக்கும். ஸோ நீங்கள் நைட்டு வந்து அவரை செக் பண்ணுவீங்க. நீங்கள் கையை தூக்கு, காலை தூக்கு, என்ன இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளைங்க தான் பண்ணணும் அப்படிங்க. பரவாயில்ல, கை தூக்கு, இது என்னது இது அப்படின்னு பார்த்தா ஸ்பூனு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் சுற்றுப்பார். உங்களுக்கு விட்டாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. இவர் பண்ணுறத இந்த வே ஆஃப் இது வந்து க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு.
இங்கே அப்படியே அந்த மனுஷனை நோட்டம் விட்றது. ஸோ இந்த மாதிரி தூரத்துலேருந்து ரசித்து அந்த மனுஷனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் கூட இன்னொன்று ஒரு மனசு அதை அடம் பிடிக்குது. இது வேணும், அவன் பரவாயில்ல க்யூட்டாக இருக்கான், அவன் பாரு நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக வேலைக்கெல்லாம் சேர்ந்துருக்கான், அவன் பண்ணுறானோ இல்லையோ பட் ஸ்டில் நம்ம கண் பார்வையிலே இருக்கான். உங்களுக்கு வந்து அவரை ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்லேயே அவரை பார்த்து அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அவரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போல்லாம் அவர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அதனால் உங்களுக்கு காதல் அப்படியே என்ஹான்ஸ் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி ராத்திரி என்னோடய ரூமுக்கு நீ தான் காவலுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷனும் காவலுக்கு இருக்கன்ற ஒரு பேரில் உட்காந்துட்டு தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் தற்செயலாக வந்து வெளியில் என்னென்னு எட்டி பார்க்குறீங்க, பார்த்தா அப்படி சொல்லிட்டு கொரட்டை விட்டு புள்ள தூங்கியாவது. நீங்கள் இங்கே வந்து நான் நிற்கிறது கூட தெரியாமல் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறத பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இங்கே தேவைங்க ஒரு நிமிஷம் வேணுக்குனே நீங்கள் வந்து கால் அப்படியே பட்டுன்னு அடிச்சுட்டு உட்காடுறீங்க. நல்லா தேய்ச்சி நடப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அந்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் புள்ள மட்டும் நல்லா தூங்குது. இவனை காவலுக்கு வச்சது நம்ம தப்பு தான். பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துட்டு தேவங்க அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. தூங்குற தேவங்க ஹலோ ஒன்னதான் தேயாங் அப்படி சொல்லி எழுந்திரிக்கிறாரு. பரவாயில்லையே, எழுந்திரிக்க மாட்டேன்னு நினச்சேன், எழுந்திரிச்சிட்டேன். ஐயோ இளவரசி சொல்லுங்க இளவரசி அப்படிங்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கிட்டு இல்லை, காவல் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. எனக்கு உறக்க வரல, துணைக்கு கூடவா? சரி அப்படி சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டே பின்னாடியே மனுஷன் வந்துட்டுருக்காரு. அங்கே கோலம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் இருக்கும்போது டக்குன்னு திரும்பி நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன், என்ன பண்ணுவேன்? அவரை கொட்டாயை விட்டதே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு பாதியிலே. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன், என்ன பண்ணுவேன்? சும்மா விளாடாதீங்க அப்படியே அப்படி சொல்லி கொட்டாய் விட்றாரு. உன்னை தான் கேட்குறேன் அப்படி சொல்லி டக்குன்னு அவரோட சின்ன பிடிச்சிட்டு அப்படியே கேட்குறீங்க. நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவ? இப்போ பிடிச்சிருக்கீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு முத்தம் கொடுத்துருவேன். அதான் நீங்கள் என்னை காதலிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதை பண்ணு. அப்போது அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அப்போ என்னை காதலிக்கிறீங்களா? அப்படின்னு நீங்கள் மண்டையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே டக்குன்னு உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. அப்படியே உறைஞ்சி போய் நீங்கள் நிற்கிறீங்க. விளாட்லன்ட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் விளாட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். விளாட்ல உண்மையாகவே உனக்கு காதலிக்கிறேன். இதை என்னால் நம்பவே முடியல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அந்த சந்தோஷத்தை வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது எனக்கு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இந்த ராத்திரியில் நீயும் நானும் தனியாக நிற்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க. நான் என் அறைக்கு போகிறேன். நீ ஒரு திருடன் தானே, யாருக்கோ தெரியாமல் என் அறைக்கு நிறைய தடவை வந்திருக்கல, அதே மாதிரி இன்றைக்கி இரவும் வா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ தேவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ இங்கே காவல் காக்கிற மாதிரி அந்த மனுஷன் கொஞ்சம் நேரம் இருந்திருப்பார். அதுக்கப்புறம்
யாருக்கும் தெரியாமல் வழக்கம் போல் உங்களோட ரூமுக்கு வந்திருப்பார். ஸோ வந்ததும் குதித்ததும் நீங்கள் டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் தான். டக்குன்னு நீங்கள் உங்கள் கையை நீட்டுறீங்க. அந்த மனுஷன் அந்த கையை பிடிச்சிட்டு, எப்போ உனக்கு என் மேலே காதல் வந்தது? சும்மா சொல்லாத, இதே தந்துட்டு தான் சொல்லுவேன். நான் தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதை நிரூபிக்கிறதுக்கு நான் கை எடுத்துக்கணுமா அப்படி சொல்லிட்டு வெடுக்கிற நீங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது ஷார்ப்பான பொருள், அதை எடுத்து டக்குன்னு கையை கிழிச்சிட்டிங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி கையை பிடிக்கிறாரு. ரத்தமாக ஊற்றுது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்குது நீ முதல்ல சொல்லு, என் காதலி இன்னும் சந்தேகப்படுறியா? இல்லை இல்லை நான் நிஜமாக சந்தேகப்பட மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு தியோங்க ஒரு மாதிரி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல சொல்லுங்க, கட்டெல்லாம் போடுற அந்த இது எங்கே இருக்குது? அங்கே இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கடன்னு தேவம் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கட்டெல்லாம் எல்லாத்தையுமே போட்டு விட்டுருப்பாரு. இங்கே இருந்தாலும் அப்படியே போட்டு விட்டுட்டு குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்க அந்த தேவங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களே அறியாமல் அவர் கட்டு போட்டுட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அழகாக அவருக்கு உதட்டில் முத்தம் கொடுத்து இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு உங்களை. உன் உதடு சிகப்பாயிடுச்சு, உன் கண்ணு முந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது 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 வெயில் அடிக்குதுல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அது அது நிலா வெளிச்சம் அடிக்குதுல்ல அதனால தான் ஒரு மாதிரி வேக்கையாக இருக்குது அப்படிங்கிறாரு. வேக்கையாக இருக்குன்னா சூடாக இருக்கா அப்படிங்கிறீங்க. ஆமாம் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என் முத்தம் உனக்கு சூடாவா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் இளவரசி அப்போ உனக்கு அது எதுவுமே பண்ணலையா? இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எலுமிச்சை கலரில் இருந்த, ஆனால் இப்போது உன் தொண்டை கிண்ட மூஞ்சி கிஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி சக்கப்பாக இருக்கே, ஏன் வைக்கப்படுறியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு கல் பண்ணுறாரு, அங்கே திரும்புகிறாரு இங்கே திரும்புகிறாரு. நீங்கள் ஆனால் வெடுக்குன்னு அந்த மூஞ்சை திருப்பிட்டு என்ன பாரு, நான் உன்கிட்ட கேட்கும் போது நீ என்ன மூஞ்சி என் மூஞ்சை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பார்த்துறீங்க. அவரால் அவங்க ஃபேஸே பார்க்க முடியல, ரொம்ப வெக்கப்படுறாரு புள்ள. எனக்கு நேரமாகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதே இடத்துல இரு, நான் இந்த இடத்துக்கு வராதான்னு சொல்லும் போது ஒன்றுக்கு 40 தடவை வருவேன், உன்னை கூப்பிட்ருக்கேன், டக்குன்னு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேவங்க அப்படியே அமைதியாக இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம காதலை ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் வாழ்ந்தால் உன் கூட தான் வாழணும்னு எனக்கு தோணுது. உன் கூட வாழ்கிறதுக்கு நான் எங்கே வேணாலும் வரதுக்கு தயாராக இருக்கேன், புரிஞ்சதில்ல? ஆனால் நான் உன் கூட சந்தோஷமாக வாழணும். சரி சரி இது சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், அவ்வளோதானா? பின்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து திரும்புறீங்க. அது நான் எதுவும் எதிர்பார்க்கல, இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். அப்புறம் எதுக்கு அவ்வளோதானான்னு கேட்டேன். அது அது அவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதுக்கு தெரியாமல் அவ்வளோதானான்னு சொல்லிட்டேன். அல்பையாக நடிக்காத, மனசில் என்ன நினச்சிருந்தேன்னு சொல்லு. அது எனக்கு கட்டி பிடிச்சி அப்படிங்கிறீங்க. உங்கள் நினைவா எனக்கு உங்கள் கொண்ட ஊசி கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு கன்னத்தில் ஒரு முத்தம் வச்சுட்டு, அன்னைக்கு நீ எடுக்க வரணும்னு நினச்சது ஆனால் எடுக்கலை, நீயே உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தலையை கட்டுறீங்க. நான் எடுத்துக்கட்டுமா? அப்படியே அவர் பொறுமையாக அதை எடுக்கிறாரு. உங்கள் ஹேர் அப்படியே டக்குன்னு ஃபால் ஆகுது. ஸோ நீங்கள் லூஸ் ஹேரில் இருக்கீங்க, பார்க்கவே செம்ம அழகாக இருக்கீங்க லூஸ் ஹேரில். இளவரசி இதில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை கோதும் போது அந்த மனுஷனோட ஹார்ட்டை அவர்கிட்டே இல்லை, அப்படியே பறந்து 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 உங்ககிட்ட வந்துடுச்சு. அப்படியே மயங்கின மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. நேரமாகுது கிளம்பு
சரி. அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு போகும்போது டடக்குன்னு உங்களுக்கு அப்படியே கன்னத்துல ஒரு முத்தம் வச்சுட்டு குடு குடுன்னு ஓடியிருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சிரிச்சுட்டு அவரு போறவரே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதே மாதிரி எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ, திருட்டுத்தனமா நீங்க வந்து அவர நீங்க மீட் பண்ணுவீங்க. அப்படி மீட் பண்ணதில உங்களோட நெருங்கின தோழிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு. லைக் நீங்க வந்து ஒரு ஆண் மகன வந்து பார்த்துட்ருக்கீங்க. அது இங்கே இவரு வேலை பார்க்குறவரு, அவரு திருடன் அப்படிங்கிற எல்லாம் ஏ டூ இசட் சொல்லிட்டீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு இந்த ஆசை அந்த கடல்ல பார்க்குற மாதிரி. ஸோ அதுதான் ஸ்டார்ட்டிங்கில நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த சீன் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க ட்ரீம் பண்ணிட்டு அப்படியே கண்ண மூடுறீங்க. நாளைக்கு நானும் அவனும் நல்லபடியா இந்த ஊர விட்டு கிளம்பிடணும். கண்காணாத இடத்துக்கு போயிட்டு ஒரு குடிசையோ என்னமோ சந்தோஷமா நான் அவன் கூட வாழணும். இத தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடுறீங்க. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒரு பேனிக் ஆகுது. லைக் இது சரியா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்களா? கண்டுபிடிச்சா என்ன ஆகுறது? அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருக்கீங்க. ஸோ டைம் ஆக ஆக ஈவினிங் ஒரு 6:00 இருக்கும். அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு பெரிய பெட்டியில் நகை, பணம், அதுக்கப்புறம் ஒரு 2, 3 ஆடைகள் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட அந்த ஃபேவரட்டான அந்த கேர்ள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களையும் கையோட அழைச்சிட்டு போறதா தான் இருக்கீங்க. பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு காணாம போயிட்டீங்கன்னா, உங்களோட கூட இருக்கிற அந்த பணிப்பெண்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி ஜெயில்ல அனுப்பிடுவாங்க. நீங்க வந்து கூட்டு களவாணி, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கூட குடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்பளால அவளோட வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் எங்க கூட வான்னு சொல்லியிருப்பீங்க. பட் அந்த பொண்ணு, "இல்ல மகாராணி, இப்ப நான் உங்க கூட வந்துட்டேன்னா, நான் வந்து தேச துரோகியா போயிடுவேன். அப்படி இருக்கும்போது, உங் உங்களுக்கு அது ரொம்ப சிரமமா போயிடும். அதுவும் இல்லாம இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஒருத்தியால தான் உங்களால சொல்ல முடியும். கவலைப்படாதீங்க, நான் என்ன பார்த்துக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்கன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். உங்களுக்கு இருந்தாலும் ஒரு மாரி பயமா இருக்கு. ஒரு மாரி பேனிக்கா இருக்கு. எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு வழியா நைட் ஆயிட்டு ஒரு 10, 10:30 இருக்கும். மணி என்ன ஆயிடுச்சு? மணி என்ன ஆயிடுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மணி ஒரு வழியா ஒரு 1:45 அந்த மாரி இருக்கும். இப்போது ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே அந்த நீங்க உங்களோட ரூம்லேருந்து எகிறி குதிச்சு, அந்த இடத்த வழியா நீங்க போறீங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த பீச் இருக்குல்ல, அந்த பீச்ல யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். ஸோ அந்த பணிப்பெண்ணுமே வந்திருக்கா. வந்துட்டு ஏன்னா உங்கள ஒரு ஒரு பாய் சொல்லணும்ல, வழி அனுப்பணும்ல, அதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கும். அவ வந்து அப்படியே நீங்க என்ன நினச்சீங்களோ தெரியல, டக்குனு அந்த பொண்ண வந்து ஹக் பண்ணிட்டு, "எனக்காக நீ நின்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் உன்ன வாழ்நாள்ல எப்பயுமே மறக்க மாட்டேன். எனக்கு குழந்த பொறந்தா உன் பேரே நான் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சொல்றீங்க. அந்த பொண்ணு கண்லேருந்து தண்ணி வருது, உங்க கண்லேருந்து தண்ணி வருது. நீங்க அந்த சோகம் இருக்க ஒரு பக்கம், சந்தோஷமாக தேவுங்கூட லைஃபை இன்னொன்னு ஒரு பக்கம் வாழ போறோம் அப்படின்னு நினச்சு சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ டைம் ஆகுது, 2 ஆகுது, 3 ஆகுது. ம்ஹ்ம். தேவும் வரல. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில முதல்ல. பெட்டி எடுத்துட்டு நின்னுட்டே இருக்கீங்க. அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அந்த பொண்ணு மகாராணி, அவங்க என்ன நேரம்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு துல்லியமா நினைவு இருக்கா? 2 மணின்னு சொன்னாரு. மணி இப்போ 3:45. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள நம்ப அரண்மனை போயாகணும். இல்லன்னா நீங்க அவர் கூடயாவது போயிடணும். ஏன்னா பகல் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் மாட்டிப்போம் மகாராணி. அவன் ஏன் வரலன்னு எனக்கு தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னது? ஏன் நாளைக்குன்னு தானே சொன்னான். ஏன் அப்போ அவன் வரல? யோசிச்சிட்டே இருந்துட்டுருக்கீங்க. இங்கே வந்து மணியே ஒரு 5 அந்த மாதிரி இருக்கும். 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக அந்த கிளியர் ஸ்கை வருது. டார்க்னஸ் போயிட்டு
லைட்டாக பிரைட் ஆகிட்டதுக்கப்புறம் தானே சன்ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகுற மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. லைக் 1 டே ஃபுல்லாக யூ ஆர் வெயிட்டட் ஃபார் ஹிம். ஆனால் அவர் வரவே இல்லை. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு, மகாராணி அழாதீங்க, நம்ம நம்ம அரண்மனையே போயிடலாம் வாங்க. சரி, ஏன்னா என்ன பண்ணுறது, இவனை நம்பி வந்துட்டோம், வரல, இப்போ வரைக்கும் வரல, இப்போது எப்படி வெளில போக முடியும்? அதனால் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. அரண்மனைக்குமே வந்தாச்சு. உங்கள் ரூமில் உட்காந்துட்டு அந்த அழுகிறீங்க. அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் ஏன் இப்படி பண்ணான், அவனை நம்பி தானே நான் பண்ணேன், காதலிச்சது தப்பா, ஏன் இப்படி பண்ணான், அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு கடுப்பு, ஒரு கோபம் அப்படியே கொட்டி தீக்குறீங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமா, யாருக்காவது தெரிஞ்சிருச்சா நாங்கள் காதலிக்கிறது, எதனால் அவன் வரல அப்படின்னு இன்னொன்று பக்கமும் மனசு யோசிச்சிட்டே இருக்கு. ஸோ இங்கேருந்து கால் வருது, அதாவது இதுமாரி அரசர் உங்களை பார்க்க கூப்பிட்றாங்க அப்படின்னதும் டக்குன்னு நீங்கள் உங்கள் கண் எல்லாத்தையுமே வைப் பண்ணிட்டு கடன்னு குளிச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் அப்படியே நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் வரீங்க. ஸோ அங்கே அந்த அவையில் தான் அவங்க அப்பா இருப்பார். என்ன தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறீங்க. என்னம்மா மூஞ்சியே ஒரு மாதிரியா இருக்குது? அது அது ஒன்றும் இல்லைப்பா, சொல்லுங்கள் அப்படின்னதும், இவன் யாருன்னு தெரியுதா? யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. இட்ஸ் none other than தேவாங். அடித்து உடச்சி மூஞ்செல்லாம் அப்படியே ரத்தமாக இருக்குது பிள்ளைக்கு. நீங்கள் அப்படியே தெரியாதுப்பா, யாரும் தெரியல, தெரியாது தெரியாதுப்பா. ஆஹா, இவன் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே நீ கூட சொன்னல்லம்மா இந்த மாதிரி அரண்மனையில் சில பொருட்கள் திருட்டு போகுது அப்படின்னு சொன்னில. ஆமாப்பா, அந்த திருடனை இவன் தான், கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட பொருளையும் அவன் தான் திருடியிருப்பான். அப்படி எதுவும் தெரியலையாப்பா. அப்போ கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன? நீங்கள் அப்படியே டக்குன்னு கீழே குனிறீங்க. இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அப்பா, சும்மா திருடினதுக்கு எதுக்குப்பா தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கிட்டே போய் நிற்கிறீங்க. திருடினது ஒரு பொருளாக இருந்தா சரி, ஒரு 3 வருஷத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு வெளியே அனுப்பிடலாம். ஆனால் திருடினது என் பொண்ணோட மனசாச்சேம்மா, அது துரோகம் இல்லை, அதை எப்படிம்மா மன்னிச்சு விட முடியும்? நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, அவருக்கு மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, நான் தான்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆனால் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? என்ன நீ நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே உங்கள் அப்பா லாவுறாரு. முடி அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. தேவங்க இங்கே எப்படி சொல்கிறதுனா, அவரால் நிற்க கூட தெம்பில்ல, அந்த மாதிரி போட்டு அடின்னு அடிச்சிருக்கானுங்க. நைட்டெல்லாம் போட்டு அடித்து அந்த பிள்ளைக்கு சுயநனவே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறச்ச இப்போ உங்களை இழுத்துட்டு போகிறதுல அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் அவரோட உடம்பால் அதை எதுவுமே செயல்படுத்த முடியல. அப்படியே இருந்துகிட்ருக்கவே நீயும் அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை, உன் உடம்புல ஓடுறது ராஜ பரம்பரையோட ரத்தம், அது எப்படி இந்த மாதிரி ஒரு கயவனோட நடக்குமா? கருமம், இதை வெளியில் சொன்னால் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? நம்மளோட இந்த ராஜ்யத்தில் இந்த சாம்ராஜ்யத்தை எவனாவது மதிப்பானா?
எப்படி உனக்கு இந்த மாதிரி வெக்கம் இல்லாமல் என்னத்துக்கு நீ போன, எதுக்கு போன, உடம்பு சுகம் கேட்குதா, அப்படி இப்படின்னு ஒரு தகப்பனா என்னென்ன சொல்லக்கூடாதோ எல்லாத்தையும் வச்சு உங்களை அசிங்கமாக உங்கள் அப்பா கேட்டுட்டாரு. கேட்டதில் நீங்கள் என்ன வேணால் அடிங்க, என்ன வேணால் சாகடிச்சிருங்க, அவரை எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு என் பொண்ணே வேணான்றன்னு நினைக்கிறேன், அவனுக்கு எதுக்கு நான் பாவம் பார்க்கணும்? அவனுக்கு எதுக்கு நான் பாவம் பார்க்கணுன்னு சொல்லு. அப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா, அவர் எந்த தப்பு பண்ணலப்பா, நான் தான்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா வந்து உங்களை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போகிறச்ச நீங்கள் அப்படியே தேங்கோட ஹேண்டை பிடிக்கலான்னு நீங்கள் போவீங்க. ஆனால் அவரோட சுண்டு விரல் தான் உங்கள் சுண்டு விரல் அப்படியே பட்டிருந்துருக்கும். நீங்கள் அப்படியே அழறீங்க, ஐயோ என்னால் அவன் அப்படி இருக்கானே, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான்ப்பா, இன்னும் என்ன வேணால் பண்ணுங்கப்பா, அவனை விட்டுருங்கப்பா, அவனுக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. இவ கண்ணுக்கு முன்னாடி அவனை தூக்கில் போடுங்க, இதை அவ கண்ணார பார்க்கணும். இதுக்கு மேலே இந்த ஒரு ராஜ்யத்தில் இந்த அசிங்கம் இங்கே நடக்கவே கூடாது, போடுங்க அவனை அப்படின்றாங்க. இங்கே அப்பா 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 தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக உங்கள் மேலே செல்லமாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணதால் அவரோட வெறுப்பை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க. எப்படி இருந்தாலும் அரண்மனையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு கூடயா நீங்கள் லவ் பண்ணுறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச யாரோ ஒருத்தன் வந்து போட்டு கொடுத்துட்டான். ஸோ அதில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்படி இருக்கவே உங்கள் கண்ணு முன்னாடியே இங்கே தேவங்க ஸ்டேஜில் ஏற்றுறாங்க. ஸோ அப்படியே நாட் போடுறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே இங்கே தேவங்க இறந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே செரும்புறீங்க, கத்துறீங்க, கதறீங்க. அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டாங்க, லைக் அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் குடுன்னு ஓடி போயிட்டு அப்படியே தூக்குலேருந்து அந்த வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் உட்காந்து தேவங்க வந்து உங்கள் மடியில் வச்சுட்டு அழுறீங்க. இந்த மடியில் கடலில் வச்சுருந்த ஒன்று, ஆனால் இப்படி நான் ஒன்று வச்சுருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சது தப்பா, உன்னை காதலிச்சது தப்பா, எனக்கு இந்த மாதிரி நடக்குது. ஐயோ உன்னை நானே கொன்னுட்டேன், அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்களுமே மயங்கி இறந்துட்டீங்க. ஸோ அவரோட இறப்பை பார்க்க முடியாமல் நீங்களுமே இறந்து போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அந்த இவங்க தோழி இருப்பாங்களே, அவங்க தான் கத்துறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சைலன்ஸ்லேயே அப்படியே அழுகுறாங்க. அவங்களால வேறு என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. அப்படியே அழுதுகிட்டே இருந்துருப்பாங்க. ஸோ தூக்கத்துலேருந்து வெடுக்குன்னு அப்படியே நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. என்னது இது, என்ன கனவு இது, அப்படியே நீங்கள் ஏந்திருக்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே ஊற்றுது. என்ன அழுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணாடியில் பார்க்குறீங்க. என்ன கனவு இது, ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு முன்னாடி இந்த கனவு எனக்கு வந்ததே இல்லையே. அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த கண்ணாடி முன்னாடி அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே அதை யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கனவு மாதிரியே தெரில, ரியாலிட்டியில் அப்படியே இருந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதை அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. லைக் அவங்க எந்த அளவு லவ் பண்ணியிருக்காங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. என்ன ஆச்சுடா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு கனவுமா, அந்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. ஏன்டி கனவுன்னாலும் ஒரு நியாயத்தமாக வேணாமா? எப்படி இவ்வளோ பெரிய கதையை வந்து நீ கனவாக யோசிக்க முடியும்? கனவுன்னு அப்படி எப்படி நீ சொல்ல முடியும்? அம்மா நான் தூக்கத்தில் எழுந்திரிக்கும் போதே தண்ணி வந்ததும்மா கண்ணில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு இது வந்து கனவு அப்படிங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த அளவு தத்ரூபமாக எல்லா ஒரு விஷயமும் என் கனவுல வருமா அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. சரி அதே போட்டு யோசிக்காத, எதுவும் யோசிக்காத சரியா? எல்லாம் கனவு தானே, விடு.
விட முடியலம்மா. என் கண்ணுக்கு நேராக நான் பார்த்த மாதிரி இருக்குமா அவங்களோட காதல் கதை. மனசு ரொம்ப வலிக்குது. என்னமோ ஒரு 4-5 பாறாங்கல்ல தூக்கி அப்படியே மனசில் வச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. சரி விடு, கிளாஸ்க்கு போ, டைம் ஆகுது பாரு. நீங்கள் அப்படியே டைம் பார்க்குறீங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட பேக் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்கூட்டியில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த கதை தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது கண்ணுக்கு முன்னாடி. அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கு. உங்களால் அதை வந்து நினைக்காம இருக்கவே முடியல. கிளாஸ்க்கு போயாச்சு. ஆக்சுவலாக கிளாஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பெயிண்டர். ஸோ ட்ராயிங்ஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. இப்போ அந்த கிளாஸ் தான். அந்த கிளாஸில் வந்து என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ, லைக் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மனசில் ஏதோ ஒன்று படும்ல, உங்களுக்கு இது வரையணும், இல்லை இந்தமாரி வரையணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு இப்போ என்ன தோணுதோ, எதை பார்க்குறீங்களோ அதை வரைங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓகே தான். பட் அது உங்கள் மனசுக்குள்ளேருந்து அதை அப்படியே வரையணும். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதில்ல? அது வந்து வெளியில் உள்ள பொருட்கள், இப்போ நீங்கள் பார்க்குற பொருட்கள் இருக்கக்கூடாது. உங்கள் மனசால் வரைஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கண்ணை மூடி பார்க்குறீங்க, யோசிச்சு பார்க்குறீங்க. தேயவங்க அந்த பொண்ணும் லைக் அப்படியே இந்த நைட்டு நேரத்தில் அந்த அந்த இளவரசி வந்து பார்த்திங்கன்னா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு கேட்டிருப்பாங்களே அந்த நைட் டைமில். ஸோ அந்த சீன் வந்து அப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே தெய்யங்கோட சீக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே அந்த இளவரசி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த சீன் அப்படியே உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அதை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பெயிண்ட் ப்ரஷ் எல்லாத்தையுமே எடுக்கிறீங்க. வரைகிறீங்க. டைமும் போகுது. லைக் அந்த எப்படி சொல்கிறதுனா 2 ஹார்ஸ் போல். 2 ஹார்ஸை தாண்டி சாப்பாடு டைமும் ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட நீங்கள் அதை பொருட்படுத்தலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. உங்களுக்கு இந்த பெயிண்டிங் இன்றைக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. ஸோ மதியானம் ஆயிடுச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்செல்லாம் வந்துட்டாங்க. கிளாஸஸும் நடக்குது. எதுக்குமே நீங்கள் கண் அசைக்கவே இல்லை, கை எதுக்கும் போகல. ஃபுல்லாக அதை அப்படி என்னத்தை தாண்டி வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இப்படி வந்து பார்க்குறா. பார்த்தா செம்மையாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸில் ஒரு பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஒயிட் கலரில் ரெட் கலரில் கொம்பில் இருக்கிற மாதிரி ஒரு பையன், பக்கத்தில் வந்து பாண்ட் இருக்கிற மாதிரி, அதில் ஒரு அழகான குயின் வந்துட்டு அவரோட சின்ன பிடிச்சிட்டு பக்கத்தில் அவங்களோட ஃபேஸும் இவங்களோட ஃபேஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான நேச்சராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, இங்கே பாரேன்டி இவ எப்படி வரைஞ்சிருக்கான்னு அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு, ஏதாவது படம் பார்த்தியா என்ன, கொரியன் ட்ராமா ஏதாவது பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை. அப்போ எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும்? என் மனசில் தோணுனது தான் வரைஞ்சேன், வேறு எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பெயிண்ட் பண்ணிங்கள அதை அப்படியே ரோல் பண்ணிட்டு நீங்கள் ஏக்தம் கிளம்பிட்டீங்க. உங்களோட வீட்டுக்கு போயிட்டு கடகடன்னு உங்கள் அம்மா கிட்ட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை விரித்து காட்டுறீங்க. என்னடி இது? அந்த ட்ரீமில் அதுமா இப்படி தான் இருந்தாங்கம்மா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு வேளை இது ஏன் நிஜமாக நடந்திருக்கக்கூடாது? என்னம்மா சொல்கிற? இல்லடி, இந்த முன்ஜென்மோ அப்படி இல்லைன்னா இந்த 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 எப்படி சொல்கிறது, உனக்கு முன்ஜென்மோ கதையில் கேள்விப்பட்டதில்ல? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், போன ஜென்மத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்தமாரி ஆகிட்டுனாலும் அது மனசில் இருக்குன்னு சொல்லுவோம். அது ஏம்மா இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு நேற்று எனக்கு இந்த கலம் வரணும், அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சரிம்மா எனக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி தலை வலிக்குது, யோசிச்சு மண்டெல்லாம் வலிக்குதுமா, நீ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக டீ மட்டும் போட்டு தரியா? சரி,
நீ ஒரு ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் டீ போட்டு வைக்கிறேன். சரிம்மா. ஸோ உங்கள் அம்மா டீ போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் இருக்கும்ல, உங்களோட மிரர் இருக்குல்ல, அந்த மிரரில் அப்படியே அதை ஃபிட் பண்ணி வச்சுருக்கீங்க. போதும்டி, அதை முதல்ல எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு நடக்கிற வேலையை ஆகிற வேலையை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. பாதி டீ குடிச்சிருப்பீங்க, பாதி டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே பொறுமையாக அந்த பெயிண்டிங் அப்படியே நீங்கள் தொடுறீங்க. லைக் உங்கள் ஹேண்ட் அப்படியே உள்ளே போகுது அந்த பெயிண்டிங்குள்ளே. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, வெடுக்குன்னு அப்படியே ஹேண்ட் எடுத்துருப்பீங்க. என்னாச்சு, இது எப்படி நடக்கும்? அப்படியே பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை. திருப்பி அந்த பெயிண்டிங்குள்ளே உங்கள் ஹேண்ட் போகுது, அப்படியே உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. லைக் அதை தொடுற மாதிரி இல்லை, உள்ளே போகுது அந்த ஹேண்டு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. சரி, அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹேண்டை ஃபுல்லாக விடுறீங்க. வெடுக்குன்னு யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா இழுத்தா தெய்யம் தான், ஆனால் இது வேறு டோட்டலாக இருக்கிற தெய்யம். எப்படி சொல்கிறதுன்னா, அவருக்கு இதில் முஸ்டாஷ் இருக்குது, பியார்ட் இருக்குது, வித்தியாசமாக இருக்கார். ஆனால் தெய்யங்கன்னு நல்லா தெரியுது. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கனவில் பார்த்தீங்களா அந்த தெய்யம், ஸோ அந்த மாதிரியே இருக்கார். டக்கு நீங்கள் அவரை கையை பிடிச்சிட்டு உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கேட்குறீங்க. நக்கல் தானே உனக்கு, நக்கல் தானே. ஒளிஞ்சிட்டு 2 பேரும் கண்ணாமூச்சி விளாண்டுட்ருக்கோம், ஒளிஞ்சதை கண்டுபிடிச்சிட்டா அதனால் கையை பிடிச்சி இழுத்தனா என்ன செத்து உயிரோடு இருக்கியான்னு கேட்குறேன்னு என்ன அர்த்தம்? கண்ணாமூச்சி விளாண்டா உயிர் போயிடுமா என்ன அப்படிங்கிறாரு. கண்ணாமூச்சியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு தெரியாதா, 2 பேரும் அதான் இவ்வளோ நேரம் விளாண்டுட்ருக்கோம். வா, இப்போ நீ அவுட்டு, நான் இப்போ ஒளிஞ்சிக்கிறேன், நீ கண்டுபிடி என்ன அப்படிங்கிறாரு. இது என்னது இது? ஐயோ, சுத்த பைத்தியகாரத்தனமாக இருக்குது. சீக்கிரம் ஒழிஞ்சிக்கோ, நான் ஒளியணும்ல, சீக்கிரம் கண்ணை பொத்து அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை பொத்துறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல பார்க்குறீங்க. அவ்வளோ ஓல்டேஜ் கிடையாது, இது வந்து கொஞ்சம் பேக்கில் வர மாதிரி, கொஞ்சம் எவல்யூஷன் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கீங்க. என்ன ஆச்சு இவளுக்கு, இவ்வளோ நேரம் நல்லா தானே விளாண்டுட்டு இருந்தா, கண்டுபிடினா என்ன கண்டுபிடிக்காம என்னதையோ பக்கன்னு பார்த்துட்ருக்கா, என்னடி ஆச்சு உனக்கு, ஒன்று தான் அப்படிங்கிறாரு. உனக்கு நிஜமாக ஒன்றும் ஆகலையா, நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லவே, நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே? எடுத்துக்க மாட்டேனே, கேளு என்ன. நான் யார் உங்களுக்கு? நக்கல் பார்த்தியா உனக்கு? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்டாட்டி, அதாவது இப்போது நீயும் நானும் லவ் பண்ணுறோம், புரிஞ்சுதா? நானும் நீங்களும் காதலிக்கிறோமா என்ன? இவ்வளோ நேரம் நான் தானே சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லை உன் காதில் ஏதாவது மாற்றி விழுந்துடுச்சா? இல்லை, அது உங்கள் வீட்லேயும் சம்மதம் சொல்லிட்டாங்க, என் வீட்லேயும் சம்மதம் சொல்லிட்டாங்க, புரிஞ்சதில்ல? உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? எங்கள் வீட்டில் முதல்ல ஒத்துக்கிட்டாங்களா? சரின்னு தான் சொல்லிட்டாங்களே. அப்பாடா, அந்த காதலை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த காதலையாவது காப்பாற்றணும். என்ன சொன்ன, ஏதோ சொன்னியா? இல்லை ஒன்றும் இல்லை, அது தலை வலிக்குது எனக்கு. ஏன் என்னாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு அப்படியே உங்களுக்கு தலைவலி தைலெல்லாம் தேய்ச்சி விடுறாரு. ஏதாவது தலைவலியா? ஏன் என்னாச்சு? நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? சரி உட்காரு, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போது அந்த மனுஷன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு டீலாம் போடுறாரு. நீங்கள் அப்படியே கிட்டக்க வந்துட்டு தேவங்கே பார்க்குறீங்க. என் கனவில் வந்த அதே பையன். அது 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 தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன், அப்படி சரி நீங்கள் சொல்கிறீங்க. டீ போட்டேன். எதுக்கு இதே பையன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தச்சையெல்லாம் திரும்புறீங்க. பார்த்தா அந்த பொண்ணு இருக்கால, அதாவது
இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி நடந்துச்சுல ஹிஸ்டாரிக்கல். ஸோ அந்த ஸ்டோரியில் வர மாதிரியான கேர்ள் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணாடியில் உங்கள் மூஞ்சி அடித்து பார்க்குறீங்க. என்ன ஆச்சு எனக்கு, எதுக்கு உங்கள் மூஞ்சை போட்டு அடிச்சுக்கிற அப்படிங்கிறாரு. நான் நான் இப்படி தான் இருப்பேனா? இல்லை, ஆளை பாரு, இன்னும் நல்லா அழகாக இருந்த. இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் போச்சா, அதனால் கொஞ்சம் டல்லாகிட்டேன். ஐயோ, இவர் வேறு நக்கல் பண்ணுறாரு. இப்போ தலை வலிக்குது. என்னை பத்திரமா பார்த்துப்பீங்களா? இது என்ன கேள்வி? நீ நானும் 8 வருஷமாக காதலிச்சிட்ருக்கோம் தெரியுமில்ல. ஏன் உனக்கு இந்த 8 வருஷத்தில் நான் உன்னை நல்லா பார்க்க மாட்டேன்னா தெரியாதா? போ, உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். நீ காலையிலேருந்து ஒரு மாதிரி பேசி என் மனசை கஷ்டப்படுத்துகிறேன். போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் ஒயன். இதுலேயே என் பேர் ஒயனா அப்படிங்கிறீங்க? இல்லை, எனக்கு புரியல. இன்னும் எத்தனை பேரை நீ அதுமாரி பார்த்த? அப்போது உங்கள் பேர் கிம் தேவங்க. அப்போ என் பேர்லேயும் உனக்கு டவுட் வந்துருச்சு. அப்போது சுத்தம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தலையில் கை வைக்கிறாரு. எப்படி உங்களுக்கு அதே பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆணு வாயை பழந்து கேட்குறீங்க. அதே பேரா? ஏன் இதுக்கு முன்னாடி இதேமாரி பேரில் யாரையாவது கேள்விப்பட்டியா என்ன? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு? எனக்கு தலைகீழ அப்படியே மண்டை கிண்டெல்லாம் கிருட்டுங்குதே. இப்போ நான் என்ன பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் இன்னும் தலை வலிக்குது முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, டீ குடி. நீ எதையும் யோசிக்காத, எதை பற்றியும் யோசிக்காத, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஓகே? இன்னும் உனக்கும் எனக்கும் 3 நாளில் கல்யாணம் தெரியுமில்ல? நிஜமாக எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரா? சரி, நாளைக்கு உங்கள் அப்பா கிட்ட தான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன். உங்கள் அப்பா கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ போனால் அங்கே உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பார்க்குறீங்க. பார்த்தா அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, கல்யாண வேலையில் பெருசாக ஈடுபட்டுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்னன்னே புரியல. எப்பட்றா அப்போ ஏதோ நல்ல விதமாக இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். என்னால் அந்த ஜோடியை தான் காப்பாற்ற முடியல. இவங்களாவது சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாட்கள்னு சொல்ல முடியாது, 2 days. ஓகே, 2 daysமே போயிருந்துருக்கும். அந்த நாள்லாம் நீங்கள் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியுது. இவன் ஏன் பழைய மாதிரி இல்லை, எதையும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காளே, என்ன ஆச்சு? ஒரு வேளை கல்யாணங்கிறதால இந்த மாதிரி யோசிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் திங்க் பண்ணிட்டு அதை விட்டுருப்பாரு. ஸோ இன்றைக்கி நைட்டு தான், அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் உங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி. அப்படி இருக்கிறச்ச உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு, என்ன மச்சி சந்தோஷமாக ஹாப்பியாக 8 வருஷம் லவ், ஹாப்பியாக இரு அப்படி சொல்கிறா. தேங்க்யூடி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இந்தா பால் குடிச்சிட்டு தூங்கு. சரி தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. ஸோ தூங்குன நீங்கள் தான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கவே இல்லை. இங்கே எங்கே அவன்னு சொல்லிட்டு தேவங்க பார்க்குறாரு. பார்த்தா ரூம் ஃபுல்லாக ரொம்ப கூட்டமாக இருக்குது. பார்த்தா நீங்கள் இறந்து போயிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு விஷம் வச்சு அந்த பாலில் கொடுத்துருக்கா போல். ஸோ அப்படியே ஒரு நிமிஷம், என்ன இங்கே கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க நிற்கிறாரு. பார்த்தா நீங்கள் இறந்து போன ஸ்டேட்டில் அப்படியே இருக்கீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. எல்லாம் அப்படியே தேவங்க பார்த்துட்டு அப்படியே அழுகுறாங்க. இவர் அப்படியே கிட்டக்கு வந்துட்டு, என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒயன் இறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? அவ எப்படி இறப்பா? அவள் சும்மா உங்களுக்கெல்லாம் பயமுத்தி பார்க்குறா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்களுக்கு எழுப்பி விடுறாரு. ஆனாலும் நீங்கள் அதான் இறந்து போயிட்டீங்களா, எப்படி எழுந்திருப்பீங்க? வயன் விளையாடுற நேரம் அது இல்லை, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது, எழுந்துரி சொன்னேன் அப்படின்னதும் அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஏன் என்ன ஆச்சு தெரியல, என்ன பிரச்சனை என்னமோ தெரியல, விஷத்தை குடிச்சுட்டான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. விஷமா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது யார் பண்ணான்னு எனக்கு தெரியல. போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க.
போஸ்ட்மார்ட்டமா? துண்டு துண்டாக அனுப்பி கொடுப்பாங்க தம்பி. என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் பொண்ணு செத்து தான் போயிட்டா. ஆனால் அவள் உயிரோடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, பொட்டலத்தில் வர வேணாம். என் பொண்ணை நான் நல்லபடியாக அடக்கம் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? உங்களோட எனக்கு தான் இங்கே நிறைய வலி வேதனைலாம். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 8 வருஷம் காதல் எங்களோடது. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசல்ட் வருது. நைட்டு ஏதோ பாய்சன் சாப்பிட்ருக்காங்க, அது லிக்விடாக இருந்திருக்கு, அதில் தான் அங்கே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பாய்சன் குடித்து ஃபுல்லாக இறக்கல, அதை தாண்டி ஏதோ ஒரு ப்ரெஷர், கழுத்தில் ஏதோ ஒரு தம் ஃபிங்கர் சம்திங் இருக்குது. மேபி இது மர்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிரிண்ட் இருக்கா? இருக்குது. எனக்கு அதை தெரிஞ்சாகணும். இங்கே அப்படியே அவர் நேற்று நைட்டு என்னென்ன பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து வயனோட திக் ஃப்ரெண்டு மட்டும் காணோம். ஆமாம், சஞ்சனா எங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. தெரியல, வெளியில் ஏதோ வேலையாக இருக்குன்னு போயிட்டா. வெளியில் என்ன வேலை அவளுக்கு? அவள் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவள் எங்கே இருக்கான்னு முதல்ல கேளுங்க. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ஃபுல் ரிங் ஆகுது, எடுக்கலை. அப்படியே அவரை யோசிச்சுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. எப்படியோ சஞ்சனாவை தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாரு. எதுக்கு ஓடுற? எங்கே ஓடுற? எதுக்கு ஓடுற சொல்லு. நான் ஒன்றும் ஓடலை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும். நீ தானே அவளை கொன்ன. நான் யாரை கொல்லணும்? நானும் அதெல்லாம் பண்ணலை. சி, அவளோட ஃப்ரெண்டுடி நீ. அசிங்கமாக இல்லை? உன் ஃப்ரெண்டை போய் கொன்று இருக்க உனக்கு வெக்கமாக இல்லை? எதுக்குடி அந்த மாதிரி பண்ண? எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை பிடிச்சி அந்த மனுஷன் டேப் பண்ணுறாரு. அப்படியே அடிக்கிறாரு, அரைகிறாரு. இல்லை பண்ண. ஆமாம் பண்ண. என்ன பண்ணுவ? நான் தான் கொலை பண்ணேன். என்ன? ஏன் நான் கொலை பண்ணக்கூடாதா? அவளுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அவள் சாகக்கூடிய பொண்ணு தான். என்ன கொஞ்சம் முன்னாடியே சாகடிச்சிருந்துருக்கணும். நேரம் பத்தல, கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. ஆனால் அவ்வளோ லேட் இல்லைல்ல அப்படிங்கிறா. இவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஏன் அவளை கொல்லணும் நீ நினச்ச அப்படிங்கிறாரு. எனக்கான காதலை அடையணும்னு நினச்சா அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உனக்கான காதலா? ஏன்? எந்த வகையில் நான் அவளோட குறைஞ்சிட்டேன்? உனக்கு எப்படி அவன் மேலே காதல் வந்ததோ அதே மாதிரி எனக்கும் உன் மேலே காதல் வந்தது. நானும் அவளை ஒன்றா வரும்போதெல்லாம் நீ அவளை பார்க்குறியோ இல்லையோ, ஆனால் நீ என்ன தான் பார்த்த நான் நினச்சேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்க தானே செய்யும். அழகாக ஒரு பையன் நம்மளை ஒருத்தவன் பார்க்குறான்னா அப்போ அந்த பையன் மேலே நம்மளுக்கு காதல் வராமையா போயிடும்? அந்த மாதிரி நானும் உன்னை காதலிச்சேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சது, உன் கண் பார்வை என்ன பார்க்கல, அந்த சனியனை பார்த்துச்சுன்னு. நான் ஆனால் அதை அவகிட்ட சொல்கிறதுக்குள்ள அவள் எனக்கு முன்னாடி நல்லா ஃபாஸ்ட்டாக உனக்கே ப்ராக்கெட் போட்டு இங்கே 2 பேரும் ரயில்வே ட்ராக்குக்கு தண்டவாளம் விட்டுட்ருக்கீங்க. சேம் பாத்தில் போயிட்டுருக்கீங்க. அதான் முடிவெடுத்தேன், என் இடத்த யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எப்படியாவது அதை நானே அட்டிக்கணும்னு. இனிமே அவன் உன் மனசில் மட்டும்தான் இருப்பா, ஆனால் உன்னால் அவளை ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு தள்ளிட்டேன். எத்தனை நாள் உள்ள ஆசை தெரியுமா? மனசுக்கு இப்போ தான் இதமாக இருக்கு. என்ன, என்னை காதலிக்க மாட்டியா? என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எனக்கு தெரியும் உன்னை எப்படி மாற்றணும். கொஞ்சம் நாள் எடுக்கும் தான், ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த பொண்ணு சொல்லி முடிக்குது. அடுத்த செகண்டே தேவங்க வந்து இங்கே கத்தி எடுத்து வந்திருப்பார் போல். சதக்குன்னு அந்த பொண்ணோட வயிற்றில் அப்படியே குத்திருப்பார். அவளை அழிச்சு அவளை ஊரு தெரியாமல் நானும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தேவங்க அந்த பொண்ணோட வயிற்றில் குத்தி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும்.
தென் ஆஃப்டர் தட் இங்கே தெய்வங்க வந்து ஒய்யனோட நினப்பிலே இருந்து இருந்து உடம்பு சரியில்லாமல் போய் நிறையா குடிச்சு அதுக்கப்புறம் அவருமே ஒரு ஒரு 10 டேஸில் அவருமே இறந்து போயிருப்பார். ஸோ டபக்குன்னு உங்களை யாரோ அந்த கண்ணாடியிலேருந்து தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா அவங்க கையில் கிளாஸ் இருக்குது, அதாவது டீ, அந்த பாதி குடிக்காமல் இருக்கிற அந்த டீ. உங்களுக்கு மண்டையே சுடுது, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பெயிண்டிங்கை தொட்டால் ஒன்று அதுக்குள்ளே தான் போயிருக்கணும், அப்படி இல்லைனா ஏதாவது ட்ராப்பில் மாட்டியிருக்கணும். ஆனால் டோட்டலாக வேறு ஒரு கதைக்கு போகிறது சுத்தமாக பைத்தியக்காரத்தனமாக இல்லை? உங்களுக்கு இது ஒன்றுமே புரியல, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு முடியல, இந்த பெயிண்டிங்கும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெயிண்டிங் அப்படியே சுருட்டி வச்சுட்டு அப்படியே கபோர்டுக்குள்ளே வைக்கும் போது தான் உங்கள் கபோர்டில் ஒன்று இருக்கிறத பார்க்குறீங்க. லைக் தேவங் வந்து வயன்கிட்டேருந்து அந்த இதில் ஸ்டார்டிங்கில் அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லலாம் நிறைய திருடி அந்த பொருட்களை பதுக்கி வச்சுருப்பார்ல, அந்த பொருட்கள் அனைத்தும் உங்களோட அந்த கபோர்டில் இருக்குது. அதோடு சேர்த்து அந்த கொண்ட ஊசி இருக்கும்ல, அதுவுமே இருக்குது. அதை பார்க்கும்போது உங்கள் கண்லேருந்து அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றுது. அந்த அந்த கதை திருப்பியும் உங்களுக்கு நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சது முன் ஜென்மம் கிடையாது, பல ஜென்மத்தில் நானும் அவனும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருந்துருக்கோம். இது வரைக்கும் நானும் அவனும் ஒன்றும் சேரவே இல்லை. அதனால தான் இந்த மாதிரியான கதைகள் எனக்கு ஞாபகம் வருதோ என்னமோ தெரியலையே, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ள கையை வச்சிட்ருக்கீங்க. அப்போது ஏதோ ஒன்று மின்ற மாதிரி இருக்குது, அந்த பொருட்களில் ஏதோ ஒன்று. அதை அப்படியே எடுக்கிறீங்க, பார்த்தா அந்த தெய்வங்களோட லாக்கெட் வயன்டர் இருக்கும்ல, அன்றைக்கி கூட திருட போகும்போது அப்படியே கீழே விட்டுருப்பார்ல அந்த லாக்கெட்டு. அதை பார்க்கும்போது தெய்வங்களோட நினைப்பு வருது உங்களுக்கு. அதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுறீங்க, அந்த லாக்கெட்டை கட்டி பிடிச்சிட்டு அழுறீங்க. அப்படி அழுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி அதை சொல்லவே முடியாத அளவு என்னமோ நீங்களே அந்த இடத்துல நின்று லவ்வை பிரேக்கப்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஃபீலாக இருக்குமோ அந்த மாதிரி அழறீங்க. அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து அந்த அந்த இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த விட்டு கொஞ்ச நாள் நம்ம தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் ட்ரிப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாக்கிட்டேயுமே சொல்கிறீங்க, அம்மா எனக்கு என்னன்னு தெரிலம்மா, அந்த ட்ரீம் எனக்கு ரொம்ப போட்டு படுத்துது, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேம்மா, நான் பாய்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்கடி போகிற? ஊட்டி போகிறேம்மா. சரி பார்த்து போயிட்டு வா. எத்தனை நாள் கழித்து வருவேன்? ஒரு 5 நாளுக்குள்ளே வந்துடுவேம்மா. சரி பார்த்துரு, எதாக இருந்தாலும் கால் பண்ண அம்மாவுக்கு, சரியா? ஸோ நீங்கள் அப்படியே என்னன்னு தெரில, தனியாக சோலோ ரைட்லாம் அதெல்லாம் கிடையாது, பஸ் புக் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. அந்த கும்பலாக இருந்தாலாவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. போகிறீங்க, எல்லாத்தையும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, ஃபேமிலியாக போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் தண்டர் இருக்குல்ல, ஊட்டி இந்த மேட்டுப்பாளையம், அந்த பிளாக் தண்டர். ஸோ அந்த பிளாக் தண்டருக்காக அந்த டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே ஆல்ரெடி நிறையா பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போது அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டில் எல்லாம் துப்புன்னு வந்து நிற்கிது அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி நிற்கவும் நீங்கள் இடிச்சுக்கிட்டுலாம் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நம்மளுக்கு எப்படியாவது சீக்கிரமாக போனால் தானே ஒவ்வொரு ரைடுக்கும் நம்ம போக முடியும். அதுமாரி கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்காக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போது வந்து யாரோ உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அந்த கூட்ட நெரிசலில். இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் முடியை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த அந்த கொண்ட ஊசி இருக்குமா, அதை எடுத்துகிட்டு தான் வந்துருந்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது 2 பொருள். ஒன்று வந்து கொண்ட ஊசி, இன்னொன்று வந்து தெய்வங்களோட அந்த லாக்கெட். ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்துருந்துருப்பீங்க. அந்த கொண்ட ஊசியை எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு அழகான கொண்டை போட்டிருப்பீங்க. ஒரு வழியாக உங்களுக்கு டிக்கெட்ஸுமே கிடச்சிருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரைடு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு போகிறீங்க. அங்கே வந்து கிளாக் ரூம் இருக்குது. ஸோ நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே அந்த கிளாக் ரூமில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாக்கெட்டை ஒரு நிமிஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அதை வைக்கலாம், உங்கள் பேக்கில் வைக்கலாம் நீங்கள் போகிறீங்க. பட் அந்த லாக்கெட் அப்படியே உங்கள் கை ஸ்லிப் ஆகி பொதுன்னு கீழே விழுது. கீழே விழுந்ததில் அது ஆக்சுவலாக சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது கிளாஸ் ஆர் பிங்கா சம்திங் இருக்கும். அது அது சைனீஸ் லெட்டரில் இருக்கும் வேறு. ஸோ அது அப்படியே டபக்குன்னு ஒரு பார்ட் ஆஃப் பீஸ் வந்து அப்படியே உடஞ்சி அப்படியே வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே நகர்ந்து அப்படியே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உடஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது உங்கள் மனசே அதை கேட்கல. அதை பார்த்துட்டு அப்படியே செரும்பி அழறீங்க. அந்த பீஸை கூட நீங்கள் எடுக்க போகல. அந்த லாக்கெட் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அழறீங்க. அப்போது வந்து அந்த லாக்கெட் அந்த பாதி பீஸ் இருக்குல்ல, அது யாரோடைய காலில் போய் ஹிட் ஆகிருந்திருக்கும். அந்த மனுஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த லாக்கெட் அதுக்கேற்ற மாதிரி அது ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதால எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவரை காலை தான் முதல்ல பார்க்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக உங்கள் ஃபேஸ் அப்படியே நிமித்திட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் அவர் உங்கள் ஃபேஸை பார்க்கல. உங்கள் ஃபேஸில் இருக்க உங்கள் ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேரில் இருக்க அந்த கொண்ட ஊசி தான் பார்க்குறாரு. அப்படியே அதே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. என்னன்னு தெரில, 2 பேரும் அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்குது. நிறைய பேர் அங்கே கூப்பிட்றாங்க, டேய் தேயாங் வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அந்த இடத்துலேருந்து அவரால் நவர முடியல. லைக் எல்லாமே அவர் பிரெயின்குள்ளே போகுது. கூப்பிட்றாங்கலாம் தெரியுது. ஆனால் உங்ககிட்ட அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு அப்படியே கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பேச்சே வரல. அப்படியே வாய் அப்படியே யாரோ ஜிப்பு போட்டு மூடின மாதிரி இருக்குது அப்படியே ஃபுல்லாக. டே வாடா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. அவர் உங்களோடது ஏதோ உடஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் கொடுக்குறாரு. அப்போ தான் உங்கள் கையில் இருக்கிறதே பார்க்குறாரு. டக்குன்னு அந்த லாக்கெட்டை வாங்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கை அப்படியே வெடுக்கன்னு நகர்த்தி விட்டுருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கையை. நான் கொஞ்சம் பேசணும், நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பார்த்து திரும்புகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இந்த லாக்கெட் எப்படி உங்கள் கையில்? அது ஏன் இந்த லாக்கெட்டுக்கு என்ன? இல்லை, ஆக்சுவலாக என்கிட்ட இதே லாக்கெட் இருக்குது. என்ன சொல்கிற? ஆமாம், நான் எப்பயுமே அதை கேரி பண்ணிட்டு தான் வருவேன். இப்போ கூட நான் அதை வச்சுருக்கேன் தெரியுமா? ஆனால் எப்படி 2 பேரோடதும் ஒரே மாதிரி இருக்கும்? இது 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 ரொம்ப பழமையான பொருள் இல்லை அப்படின்னு அவர் அவங்கக்கிட்ட கேட்குறாரு. சும்மா விளாடாத, உங்ககிட்ட நிஜமாக இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் விளாடலை, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு அவரோட பேக்லேருந்து போய் எடுத்துகிட்டு வராரு. அதே மாதிரியான லாக்கெட் அவருமே எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. போதுமா, நான் எதுக்கு இதில் போய் சொல்லணும்? உன் பேர் வயனா? நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படிங்கிறீங்க. அவருக்கு கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக ஊற்றுது. எதுக்கு அழற? நீ எதுக்கு அழற? அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ட்ரீமில் நீ ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் போட்டிருந்த மாதிரி இருந்ததா? நான் ஒரு தீஃப் அப்படி தானே? உனக்கோ போ. எனக்கு ஆனால் சமீபமாக தான் எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் வந்தது. லைக் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து இந்த ட்ரீம் டிஸ்டர்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா ட்ரீம்ஸ் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே நான் பார்த்தது மூஞ்சி மட்டும்தான். அதில் எதுலையுமே நம்ம ஒன்று சேர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு என்ன நினச்சிங்களோ தெரில, அப்படியே தேவங்காவை வந்து அப்படியே சின்ன பிடிச்சிட்டு, நான் இப்போ உனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னால் இப்போ நீ என்ன பண்ணுவ?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கல் பண்ணிட்டு, நீ நீ காதலிக்கிறேன்னு சொன்னீன்னா இவ்வளோ கிட்டக்க இருக்கிறவன கட்டி பிடிச்சி முத்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே டியர்ஸ் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு தேவங்க. அப்போ கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே பார்க்குறாரு. கண்ணெல்லாம் பிளரியாக இருக்குது, கண்ணில் தண்ணி வரதால. அப்போ கொடுக்க வேண்டியதானே, நான் அவனை காதலிக்கிற தெய்வம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெய்வம் உங்களுக்கு அழகான ஒரு முத்தம் வைக்கிறாரு. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஹிஸ்டாரிக்கல்லையும் பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்கும், அந்த குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் அந்த மாதிரிலாம் சினாரியோஸ் நடந்திருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கும் அந்த குளத்துக்கு பக்கத்தில் குளம்தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதே இடத்துல அதே மாதிரி சினாரியோ தான், ஒரு டிஃப்ரெண்ட்டு. அன்றைக்கி நைட்டு நேரம், இன்றைக்கி பகல் நேரம். ஸோ அந்த நேரத்தில் அப்படியே நீங்களும் அவரும் முத்தம் கொடுக்கும்போது அப்படி கண்ணிலேருந்து 2 பேருக்கு தாரையாக ஊற்றுது. லைக் எதுக்கு நம்ம இப்போது ப்ரப்போஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெரியல, அவர் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுவோங்கிறது அவருக்கு தெரியல. தெரிஞ்சதெல்லாம் ஷீ இஸ் வயன், நம்ம ட்ரீமில் நம்ம பார்த்த அந்த பொண்ணு, இது வரைக்கும் சேராதது, நானும் அவளை அந்தளவு காதலிச்சிருந்தது. ஸோ இவ்வளோ தான். இதை வச்சு 2 பேரும் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க 2 பேரும். இன்னமும் நிஜமாகவே ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் பயம் இருக்குது. இந்த இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ப்ளீஸ், என்னால் இதுக்கு மேலே இழப்பை சந்திக்கிற சக்தி இல்லை. நான் இழந்த வரைக்கும் போதும். இதுலையாவது நான் உன் கூட ஒன்று சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தேவங்கிட்ட சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாக் ரூம்லேருந்து அவரோட பேக் எடுத்துகிட்டு நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கேயே ஏதோ பக்கத்தில் கோவில் இருக்கும் போல், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயர் கூட இருக்கார். ஐயர் தாலி இருக்கா அப்படின்றாரு. இருக்குப்பா, கொடுங்க. அப்படியா, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் தாலி எடுத்து கொடுத்துட்டு மாங்கல்யம் தந்தோம் நான் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே எப்படி சொன்னாலும் நீங்கள் சுடிதாரில் இருக்கீங்க, அந்த மனுஷன் நார்மலான ஷர்ட்டு பேண்ட்டில் இருக்கார். அதிலே கல்யாணம் ஆகிடுச்சு. லைக் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இல்லை. லைக் யூ டூ, அவ்வளோதான். ஃபைனலி யூ கெட் மேரீட். ஸோ இத்தனை வருஷம் இத்தனை முன்ஜென்மத்தில் நடக்காத ஒரு விஷயம் கடைசி ஜென்மமாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நடந்துருச்சு தேவங்கூட. ஸோ ஹாப்பியாக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு முதல்ல யாரை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அப்படியே கேட்குறீங்க தேவங்கிட்ட. உங்கள் வீட்டில் போகலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட அப்படியே டேரெக்டாக நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்னடி இது அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா. என்னடி, யாருக்கிட்டே சொல்லாமல் என்கிட்ட கூட சொல்லாமல்? அம்மா நான் ட்ரீமில் பார்த்த பையம்மா. மண்ணாங்கட்டி, ட்ரீமுங்கிற அதே ட்ரீம் அவனுக்கும் வந்துச்சா? ஆமாம் அத்தையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவளுக்கு என்னென்ன ட்ரீம் வந்துச்சோ அது எல்லாமே வந்துச்சு. நம்மளோட ட்ரீமை பற்றி அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த கதை தெரியும். அப்போது அந்த கதையில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரியும். அந்த லாக்கெட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் உடஞ்சி வச்சுருக்கீங்களா அந்த லாக்கெட்டை, அதை அப்படியே எடுத்துகிட்டு அவரோட லாக்கெட்டை எடுத்துகிட்டு நீட்டுறாரு. லைக் ரெண்டுமே சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒன்றா இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பையனோட அம்மா கேட்கவே, அது முன்னாடி முன்ஜென்ம காதலில் அவங்க முதல்ல இதே மாதிரி ஒரு லாக்கெட் செய்ய சொல்லி ஒரு கடைக்கார்ட்ட கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தம் அந்த இதில் 2 ஒன்றுத்த நான் வாங்கிட்டு போயிட்டேன். நான் விட்டுட்டு போன பொருளை ஒயனாகிய இளவரசி வச்சுருந்தாங்க.
அதான் ஒன்று இப்போ என்கிட்ட இருக்குது, இன்னொன்று இவகிட்ட இருக்குது. இப்போயே தெரிஞ்சுக்க வேணாமா நானும் அவளும் எந்த அளவு கனெக்ட் ஆகிருக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போதே உங்கள் அம்மா அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க. எப்பட்றா அது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா எனக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட அம்மா சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அம்மா இன்னும் இவங்க வீட்டுக்கு தெரியாது, சொல்லிட்டு வந்துடுறோம். சரி, எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. ம் சரிம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு டைரெக்டாக தேவங்கோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ தேவங்க வந்து இங்கே கொஞ்சம் நல்ல பணக்காரராக இருக்கார். தாலி கட்டிட்டு வந்ததும் யாருமே அது முதல்ல கேட்கவே இல்லை. லைக் என்ன பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் சுத்தம் பைத்தியக்காரத்தனம், இந்த தாலியை தூக்கி விட்டேறி, இதை வந்து இதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணு அப்பலாம் திட்டுறாங்க. ஆனாலும் தேவங்க எதுவுமே காதில் வாங்கவே இல்லை. அப்படியே உங்களை கையை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு, நான் உன்னை அதில் எப்படி காதலிச்சனோ அந்த மாதிரி எந்த ஜென்மத்துலேயும் இல்லை, எல்லா ஜென்மத்துலேயும் உன்னை நான் அந்த மாதிரி காதலிப்பேன். யாரை நம்பி எதுவும் குடிக்காத, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்காத, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட சொல்லு, இதுக்கு மேலே என்னால் உன்னை இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவங்களோட ஃபேமிலிஸ் வந்து தேவங்க அக்செப்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ யூ டூ லிவ் அ குட் லைஃப். ஸோ ரொம்ப நல்லா ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்கும் நிறைய ஆக்சுவலாக உங்களுக்கு வந்தது 2 ட்ரீம்ஸ் தான். பட் இவங்க ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்ததால் லைக் ஒரு 6 கிட்டக்க அவருக்கு வந்து இந்த ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவருக்கு ஒவ்வொரு ட்ரீம், ஒவ்வொரு வித்தியாசமான கதைகள், எல்லாத்துலேயுமே நீங்களும் அவரும் இறந்து போயிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு வந்த ட்ரீம் அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரீம் தான். அது அவரோட லைஃப் டைமில் மறக்கவே முடியாது. ஸோ அந்த இதில் எந்த அளவு நீங்கள் டீப்பாக லவ் பண்ணீங்க, அந்த மனுஷனும் எந்த அளவு டீப்பாக லவ் பண்ணாங்க. அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து கேட்டிருந்துருப்பீங்க. ஏன்னா நைட்டு அந்த இதுக்கு மேலே வரலல்ல, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருந்துருப்பீங்க. நான் அன்றைக்கி உன்னை ஓடி பார்க்குறதுக்காக வந்தேன், ஆனால் என் கண்ணு கிட்டக்க தான் இருந்தேன், என்னால் உன்னை கூப்பிட முடியல. நான் கூப்பிட வாய் எடுக்கும் போது அடியாட்கள் வந்து என்னை அடித்து என்னை தரன்னு அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இருந்தாலும் நான் அடி வாங்குற ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்காக நீ காத்துட்ருக்க, என் மேலே உள்ள நம்பிக்கை உனக்கு வீணாக போயிடும் அப்படின்ற பயம்தான் எனக்கு நிறையா இருந்தது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தில் மட்டும் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி நான் முயன்று வந்தேன். ஆனால் என் காலை உடச்சி அடித்து உட்கார வச்சிட்டானுங்க. நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ராத்திரி எல்லாம் நல்லா அடி, எழுந்திரிச்சு நிற்க கூட முடியல. அப்புறம் தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு, நீ இறந்து போனதுக்கப்புறம் நானும் இறந்து போயிட்டேன். என்ன சொல்கிற? அன்னைக்கு எப்படி நீயும் நானும் பீச்சில் என் மடியில் படுத்து அழகாக பீச்சை பார்த்துட்டு இருந்தோமோ, நீ இறந்ததுக்கப்புறமும் உன்னை நான் அதே மடியில் வச்சுருந்தேன். கதறி அழுத, அதே இடத்துல கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டேன். அவருக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது, உங்களுக்குமே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது. 2 பேருமே 2 பேரையும் கன்சோல் பண்ணிக்கிறீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் இனிமேல் நம்மளுக்கு நல்ல லைஃப் தான். அப்போது சேராத நம்ம இப்போ சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களுக்கு வந்து கன்னத்தில் தென் வந்து லிப்ஸில் உங்களுக்கு அழகாக முத்தம் வச்சுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படிங்கிறதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அந்த மனுஷன் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கார். லைக் நீங்கள் தான் தாங்குவார். அவ்வளோ பாசமாக இருப்பார். அவர் வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு ட்ரீம் அப்படிங்கிறத தான் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் ஒன்ஸ் உங்களை பார்த்ததுக்கப்புறம் இவ தாண்டா நம்ம ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு டிசைடே பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, கன்சீவாக இருந்திருப்பீங்க, குழந்த பிறக்குது. ஸோ ஹாப்பியாக
அத்தனை வருஷம் சேராத ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டடாக இருந்த காதலை இந்த ஜென்மத்தில் நீங்களும் தேயங்கும் அழகாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்டா. பிகாஸ் ஐ டூ லவ் திஸ். இது ஒரு மாதிரி வித்தியாசமான கதை கான்செப்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை பார்க்குறேன். அன்யூ பாய் சரங்கியா மிஸ். ஹோப் யூ லைக் இட். Ja, ja, ja.